அன்பு உறவுகளே, இன்னைக்கு நான் உங்களோட பேச நினைத்த தலைப்பு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளை பற்றினது. அவர் எழுதிய சண்முக கவசம் மிகவும் பிரசித்தி பெற்றது, சிறப்புக்குரியது. அவர் தோராயமாக ராமேஸ்வரத்தில் 1849 50களில் பிறந்தாராம். அவருடைய இயற்பெயர் அப்பாவு. சிறு வயதிலிருந்தே முருக பக்தராக விளங்கினார். இவருக்கு கந்த சஷ்டி கவசம் ரொம்ப பிடிச்ச பாடலாக இருந்திருக்கு, கவசமாக இருந்திருக்கு. இது மாதிரியே தானும் கவசம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவருக்கு இருந்துச்சான். முருகரை மட்டுமே பாடிய இவர் சுமார் 6666 பாடல்கள் எழுதியிருக்காரு. இதில் சண்முக கவசம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த சண்முக கவசம் பாடலை பார்க்கும் முன்னால் நம்ம அவரோட வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு 1923ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் சென்னை தம்புச்செட்டி தெருவில் இவர் போயிட்டுருக்கும்போது இவர் மேலே குதிரை வண்டி சக்கரம் இடது கணுக்காலில் ஏறினதுனால கால் எலும்பு நல்லா முறிஞ்சிருச்சான். அப்போ இவரை பொது மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அவருக்கு வயது 73. அவரை பரிசோதித்த ஆங்கில மருத்துவர்கள் இவர் கால் குணமடைவது கடினம்னோ இவரோட காலையே எடுக்க வேண்டியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருடைய சீடர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரவு முழுவதும் சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இவர் படுத்திருந்த படுக்கைக்கு நேர் எதிரே உள்ள ஜன்னலில் 2 மயில்கள் நின்றுச்சா. அதுவும் ஒரு மயில் அவருடைய காலில் அமர்ந்து சென்றதாகவும் சொல்கிறாங்க. அவர் பாடிய சண்முக கவசத்தில் ஏரகத்தேவன் என் தாள் 2 முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க அப்படின்னு பாடியிருக்காரு. அப்படி பாடின அவரோட காலை நம்ம கந்த கடவுள் காக்காமல் விட்டுருவாரா? கனவுலையும் அவருக்கு தோன்றி அவருடைய வேலால் முருகன் தன்னுடைய வேலால் அவரோட காலில் தொட்டதாக நம்பப்படுது. மறுநாள் காலையில் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவருடைய கால்கள் முறிந்து போனதற்கான அடையாளமே அதில் இல்லையாம். அதை கண்டு அவங்க ரொம்ப ஆச்சரியம் அடைந்திருக்காங்க. இன்றைக்குமே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மன்ரோ வார்டில் பாம்பன் சுவாமிகளோட திருவுருவப் படம் மாட்டப்பட்டிருக்கு. அங்கே வர நோயாளிகள் அவரை வழிபடுறாங்க. சண்முக கவசம் பாடி மயில் வாகனத்தில் வந்த முருகன் அருளால் கால் எலும்பு சேர்ந்ததால் அந்நாளை மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. அருணகிரிநாதரை ஞான குருவாக கொண்ட இவர் பின்னால் உபய அருணகிரிநாதர் என்ற பெயரும் பெற்றார். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பாம்பன் சுவாமிகள் எழுதின சண்முக கவச பாடலை நம்ம எப்படி பாராயணம் பண்ணணும்னா, ஒருமுகத்தோடு நம்பிக்கையோடு பாடணும். பாடும்போது கந்தனருள் நமக்கு கிட்டும்.